வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபரை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்துருக்குது. இதுக்கான பேசிக் சேலரியாக பார்த்தீங்கன்னா 85,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் வேக்கண்ட் இருக்குது, இது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா மெட்ரோ ரயில்வே ரெக்யர்மெண்ட்டுக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 விதமான போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரியில் எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர், எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட்டுக்கு 2 போஸ்ட்டுக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 போஸ்ட்டு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டும், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிசைனுக்கு ஒரு போஸ்ட்டும், மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டோட்டலாக 7 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிடெக் சிவில் கிராஜுவேட் ஆகிருக்கணும், அதுவும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவ்டில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ரெண்டாவது ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் சிவில் கிராஜுவேட்டாக இருக்கணும். இது அதே போல் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ யூஜிசி ஸோ இதில் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். ஸோ அதே போல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிசைனில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் சிவில் கிராஜுவேட்டாக இருக்கணும் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைனா எம்இ எம்டெக் சிவிலோ இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. அப்புறம் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 7 இயர்ஸ் இந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக 45லேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 47 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் அடிஷ்னல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மினிமமாக 45லேருந்து மேக்ஸிமமாக 55 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 47 இருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. இல்லை ஆர்கிடெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரல் மேனேஜர் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்கிடெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 38 இயர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜருக்கு 2,25,000 வரையும் கொடுக்க போகிறாங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 1,60,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000 1,60,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000 கொடுக்க போகிறாங்க. மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 85,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் மூலிமா உங்களை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா நாட் ரீஃபண்டபிள் ஃபீஸாக 300 கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியெலாம் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸாக 50 வரையும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி குவாலிஃபையாக இருக்கிறவங்க இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.